கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், இந்த நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்களின் அருளாசோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். நாட்டின் 80வது சுதந்திர தின விழா தமிழக அரசின் சார்பில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் விஜய் அவர்கள் தேசிய கொடி ஏற்றி வைத்து முதலாக பேசிய பல்வேறு கருத்துக்கள் மத்தியிலே கவனம் பெற்ற கருத்தாக, மக்களே ஓட்டு போட்டு முதல்வரை ஆக்கியாச்சு, நம்ம கடமை முடிஞ்சிச்சு என என்னை விட்டு ஒதுங்கி விடாதீர்கள், நீங்கள் தான் ஆட்சியாளர்கள், நாங்கள் அனைவரும் உங்கள் சேவகர்கள், அதிலே முக்கியமாக மக்கள் அரசோடு இணைந்து நிற்க வேண்டும். ஏன் அப்படி பேசினார் நம்ம முதல்வர் என்பது இன்றைக்கு தமிழகத்திலே விவாதமாக இருக்கிறது. 100 நாள் தாவேக ஆட்சியில் மக்கள் அரசிடமிருந்து விலகி இருக்க தொடங்கி விட்டார்களா? முதல்வர் விஜய் அவர்களின் பேச்சு, சுதந்திர தின விழா பேச்சு அதற்கு ஆதாரமாக அமைந்திருக்கிறது. ஏன் முதல்வர் அவர்கள் அப்படி பேசினார்கள்? மக்கள் ஏன் தாவேக அரசை விட்டு விலகி இருக்க வேண்டும்? தாவேகாவின் கற்பனை காவியமான தேர்தல் அறிக்கையில் அறிவித்த திட்டங்களை தற்போது பட்ஜெட்டிலே கூட அறிவிக்காமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது. அறிவித்த பயிர்க்கடனும் முழுமையாக தள்ளுபடி செய்யவில்லை. பெண்கள் பாதுகாப்பு, லாக்அப் மரணம், சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் நடமாட்டம் கட்டுப்படுத்துவதிலே மாண்புமிகு விஜய் அவர்கள் வீர முழக்கமிட்டு தேர்தலுக்கு முன்பாக பேசினார்கள். தற்போது அதிலே தொடர்ந்து மௌனம் காத்து வருவது, கோட்டையிலே அமர்ந்ததற்கு பின்பு இந்த பிரச்சனைகளிலே கோட்டை விட்டாரா நம்ம முதல்வர் விஜய் என்கிற ஒரு கோபம் மக்கள் மத்தியிலே ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையை நிலைநாட்டுவதிலே அக்கறை எப்படி செலுத்துகிறார்? அது ஒரு உயிராடி பிரச்சனை. அம்மா அவர்கள் 84 மணி நேரம் உண்ணாவிரதம், புரட்சி தமிழர் எடப்பாடியார் சட்ட போராட்டம் நடத்தியது, 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது. இந்த வரலாறு எல்லாம் விஜய் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் கூட அவர் எப்படி இதை கையாண்டார், எப்படி அக்கறை செலுத்தினார் என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோவையிலே, சென்னையிலே போதைப் பொருள் புழக்கத்தாலே அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்ற படுகொலை சம்பவங்களால் பயத்திலே உறைந்து போயிருக்கிறது அன்னை தமிழகம். தொடர்ந்து நம்ம மதுரை மாவட்டத்திலே கடந்த 11 நாட்களில் மட்டும் 8 படுகொலைகள் நடந்திருக்கிறது. கோயில் மாநகரம் என பெயர் பெற்ற மதுரை மாநகர் கொலை மாநகராக மாறி வருவது மதுரை மக்களை அதிர்ச்சிகளின் மேல் அதிர்ச்சி இன்றைக்கு உறைந்து போயிருக்கிறார்கள். கடந்த ஜூலை 30ஆம் தேதி முதல் இந்த மாதம் 9ஆம் தேதி வரை 11 நாட்களில் சோழவந்தான் போலீஸ் சரகத்திலே சஞ்சய் குமார், கூடல்புதூர் போலீஸ் சரகத்திலே ரிபிக் ராஜன், சிந்துப்பட்டி போலீஸ் சரகத்திலே பெருமாள், சிந்தாமணி பகுதியிலே மணி மற்றும் முருகன் என்பவர், தெப்பக்குளம் பகுதியிலே சாந்தா என்ற பெண், வாடிப்பட்டி பகுதியிலே மணிகண்டன், சிலைமான் பகுதியிலே உமர் பரூக் என்பவர் தொடர் படுகொலை சம்பவங்களால் மதுரை மாவட்டத்திலே அரங்கேறி வருகின்றன. இதனால் தமிழகமே அதிர்ச்சியில் அச்சத்திலும் இருப்பதை பற்றி நம்ம முதல்வர் அக்கறை செலுத்தாமல் இருப்பது, அப்படியானால் முதல்வரின் அக்கறை எதிலே இருக்கிறது என்பதை நேற்று 80வது சுதந்திர தின விழா கோட்டையிலே கொடியேற்றி வரலாற்று சிறப்புமிக்க அவருடைய பேச்சு அமர்ந்திருந்தது. நேற்றைய சுதந்திர தமிழகத்தின் சார்பிலே நடைபெற்ற சுதந்திர தின விழா தமிழ்நாட்டின் தன்மானத்தை உலக அரங்கிலே உயர்த்தி இருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், சுதந்திர தின விழா மேடையிலே முதல் வரிசையிலே நம்ம முதல்வரை பெற்றெடுத்த தாயும் தந்தைக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு, பக்கத்திலே விஜய் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டிருப்பது, இதன் மூலம் இன்றைய
இளைய தலைமுறையான ஜென்சி தலைமுறைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லும் செய்தி என்ன? விஜய் போலே இருக்க வேண்டும் என்று விஜயின் பெயரை தன் பெயருக்கு முன்னால் வைத்துக் கொள்கிறார்கள். விஜய் அவர்கள் இப்படி ஒரு முன் உதாரணத்தை சுதந்திர தின விழாவிலே அரங்கேற்றி இருக்கிறாரு. இதுதான் நமக்கு புரியவில்லை. விஜய்க்கு வாக்களித்த ஜென்சி தலைமுறைக்கு வேண்டுமானால் இது புரிந்திருக்கலாம். புரிந்தால் சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு காத்திருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆனால் ஒன்று நமக்கு நல்லா புரியுது. வீரத்திற்கும் விவேகத்திற்கும் தியாகத்திற்கும் உழைப்பிற்கும் உண்மைக்கும் ஒழுக்கத்திற்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாரம்பரியத்திற்கும் நாகரிகத்திற்கும் கருணைக்கும் ஆன்மீகத்திற்கும் அரசியலுக்கும் நாட்டு பற்றுக்கும் வரலாறு படைத்திட்ட நம் தாய் தமிழ்நாடு நேற்றைய சுதந்திர தின விழா முன்வரிசையில இடம் ஒதுக்கீடு செய்து அன்புக்குரியவர்களை அடையாளப்படுத்தி தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றத்தை நாம் என்னவென்று எடுத்துக்கொள்வது? இதை பற்றி பேசினால் அவதூறு பேசுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். வேற என்ன சொல்ல முடியும்? தாய் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள சாபக்கேடு என்று சொல்வதா? இன்னும் என்னவெல்லாம் இந்த தமிழகத்திலே நடக்குமோ என்று யாருக்கும் தெரியாது. மொத்தத்திலே மக்களே, மாற்றம் கேட்டு வாக்களித்த உங்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வரலாறு காணாத மாற்றமாக சுதந்திர தின விழாவிலே அன்புக்குரியவர்களை அடையாளப்படுத்தும் முதல் வரிசை அனுபவிப்பை அச்சமின்றி அரங்கேற்றி இருக்கிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். கோட்டை கொத்தளத்திலே நடைபெற்ற தியாகத்தின் வடிவமான படை வீரர்களின் சீர்மிகு அணிவகுப்பினால் முதல்வருக்கு கிடைத்த அந்த முதல் மரியாதையை தனது அன்புக்குரியவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்திருக்கிற காட்சி ஒருவேளை தமிழ்நாட்டின் அரியணையும் தனது அன்புக்குரியவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பாரோ, மேடம் திரிசா அவர்களை தன் அரியணைக்கு பக்கத்து அரியணையிலே துணை முதல்வராக அமர்த்தி விடுவாரோ என்கிற அதிர்ச்சியிலே உரைத்து போயிருக்கிறது அண்மை தமிழகம். ஏனென்றால் விஜய் இப்போது எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஜென்சி தலைமுறை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்கிற ஒரே தலைவர், ஜென்சி தலைமுறையின் நம்பிக்கை பெற்ற தலைவர், ஜென்சி தலைமுறையினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர், ஜென்சி தலைமுறைக்கு அறம் சார்ந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்த கடவுள் நம்ம விஜய். அவர்தான் தன்னுடைய அன்புக்குரிய மேடம் திரிசா அவர்களுக்கு முதல் வரிசையிலே விவிஐபி அந்தஸ்திலே அரியணையை ஒதுக்கி கொடுத்தவர். தன் முதலமைச்சர் அரியாசனத்துக்கு அருகிலேயே துணை முதலமைச்சர் அரியாசனத்தையும் பகிர்ந்து கொடுக்க முன்வருவாரா என்கிற அதிர்ச்சியிலே அதிர்ந்து போயிருக்கிற அன்னை தமிழகம். மொத்தத்திலே நாம் 80வது சுதந்திர தின விழாவிலே தமிழகம் சரித்திர சாதனை படைக்கும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு தாவேக அரசு தடுமாறி நிற்கிறது என்பது மட்டும் நமக்கு புரிந்திருக்கிறது. அதனால்தான் விஜய் அவர்கள் மக்களே என்னை விட்டு விலகி விடாதீர்கள் என்று கெஞ்ச தொடங்கி இருக்கிறார். இனி இது எங்கே போய் நிற்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். Thank you.